வணக்கம். என் பெயர் வர்ஷா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தென்வந்து பாயுது காதினிலே என்று தமிழை வளர்த்த என் தாய் தமிழ் நாட்டையும் வீரத் தமிழ் மக்களையும் வணங்குகிறேன். இங்கு கூடி வல்ல அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் தமிழர்களின் பாரம்பரிய திருநாள் ஆகும். இந்த 4 நாட்களும் தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பல இடங்களில் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் போகி திருநாள் ஆகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகளுக்கு ஏற்ப தேவையற்ற எண்ணங்களையும் பொருட்களையும் தீய பழக்கங்களையும் தீ போல எரித்துவிட்டு புதிய எண்ணங்களையும் பொருட்களையும் ஏற்றுக்கொள்ளும் பண்டிகையே போகி பண்டிகை ஆகும். பொங்கல் பண்டிகையின் 2ஆம் நாள் தை பொங்கல். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப தை மாதத்தில் முதல் நாளன்று உழைப்பையும் இயற்கையை போற்றும் தமிழர்களின் விவசாய திருவிழாவே தைப்பொங்கல் ஆகும். அன்றைய தினத்தில் தான் விறகு அடுப்பில் சர்க்கரை பொங்கல் வைப்பார்கள். அரிசியும் பாசிப்பருப்பும் அடிப்படை மகிழ்ச்சியும் தண்ணீர் வாழ்க்கையின் ஓட்டத்தையும் வெள்ளம் ஈடில்லா மகிழ்ச்சியும் நெய் மென்மையும் பால் செழிப்பையும் முந்திரி மற்றும் முளத்திராட்சை உற்சாகத்தையும் பொறுக்கிறது. தெய்வமான ஆதவனை வணங்கி பயிர்கள் தந்ததற்கு நன்றி தெரிவித்து பொங்கல் வைப்பர். பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று வழக்கமிட்டு மகிழ்வர். பொங்கல் தமிழர்களின் 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். விவசாயிகள் தங்கள் மாடுகளை அலங்கரித்து சிறப்பு வழிபாடு செய்து தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாடுவார்கள். மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது. ஜல்லிக்கட்டு விளையாட்டு மட்டுமல்ல, தமிழர்களின் அடையாளம், வீரத்தின் சின்னம், நம் பண்பாட்டின் உயிராகும். இறுதியாக காணும் பொங்கல் மகிழ்ச்சியும் உறவுகளும் நிறைந்த ஒரு திருநாளாகும். பொங்கல் பொங்குவது போன்று நம் அனைவர் வாழ்விலும் இன்பம்